ஓம் நம சிவாய. மங்களத்து நாயகனே, மன்னாளும் முதல் இறைவா, பொங்குதன வயிற்றானே, பொற்புடைய இரத்தினனே, சங்கரனார் தருமுதலாய் சங்கடத்தை சஞ்சரிக்கும் எங்கள் குல விடிவிளக்கே, எழில்மணியே, கணபதியே, கையிலே கிடைக்க வைப்பான், கிடைத்ததை தொலைக்க வைப்பான், தொலைத்ததை தேட வைப்பான், தேடலில் தெளிய வைப்பான், பின் கொடுத்து நிலைக்க வைப்பான், போதை மனம் தோற்கும், தெளிந்த மனம் போற்றும். அனைவருக்கும் வணக்கம். அமர்நாத் பயணத்தின் முழு விவரம், பனிலிங்க தரிசனம், ரகசியம் ஆகியவற்றை இந்த பதிவில் காணலாம். அமர்நாத் பயணம் செல்வதற்கு மருத்துவ சான்று அவசியம். மருத்துவ பரிசோதனைக்கு பின் மருத்துவ சான்று வாங்கினோம். ஜம்முதாவி ரயில் நிலையம் சென்றோம். ரயில் நிலையத்திற்கு வெளியே RFID கார்டு வாங்குவதற்கான இடத்தில் எங்களது யாத்திரை ரிஜிஸ்ட்ரேஷன் சீட்டை காண்பித்து RFID கார்டு வாங்கினோம். அங்கிருந்து ஆட்டோவில் பகவதி நகர் பேஸ் கேம்பிற்கு சென்றோம். அங்கு RFID கார்டை காண்பித்த பிறகு எங்களை உள்ளே அனுமதித்தார்கள். பஹல்காம் மற்றும் பால்டால் செல்வதற்கான புக்கிங் கவுண்டர்கள் தனித்தனியே உள்ளன. இது பஹல்காம் செல்வதற்கான டிக்கெட் வாங்கும் இடம். அதன் பின்பகுதியில் AC ஹால் புக் செய்வதற்கான கவுண்டர் உள்ளது. நாங்கள் AC ஹால் புக் செய்து தங்கினோம். மாலை கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. உள்ளேயே உணவுகள் இலவசமாக வழங்கப்பட்டது. இது கேம்பிற்கு உள்ளே வரும் நுழைவு வாயில். நேர் எதிரே இலவசமாக உணவுகள் வழங்கும் பகுதி உள்ளது. சுவையான பல உணவுகள் அன்போடு பரிமாறுகிறார்கள். வாங்கிய உணவை
முழுவதுமாக சாப்பிட வேண்டும், மீதம் வைக்கக்கூடாது. இங்கு சமையலில் வெள்ளை பூண்டு மற்றும் வெங்காயம் பயன்படுத்துவது இல்லை. இரவு உணவிற்கு பின் சிறிது நேரம் ஓய்வெடுத்தோம். பின் அதிகாலை 3 மணி அளவில் பஸ்ஸில் பால்டாலுக்கு எங்கள் பயணத்தை ஆரம்பித்தோம். நம் பாரத தேசத்தை காக்கும் எல்லை சாமிகளான இராணுவத்தின் பாதுகாப்போடு சென்றோம். நாம் அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். பயங்கரவாத தாக்குதலில் இருந்து நம்மை காப்பதற்காக அமர்நாத் பயணத்தை அவர்களின் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளனர். பாதி வழியில் அமர்நாத் பயணம் செல்பவர்களுக்கு இலவசமாக உணவு வழங்குவதற்கு தனி இடம் இராணுவ கட்டுப்பாட்டில் அமைத்துள்ளனர். உணவு சாப்பிட்ட பின் மீண்டும் பயணத்தை தொடர்ந்தோம். மீண்டும் இராணுவ வாகனம் முன்னேயும் பின்னேயும் இடையிலும் பாதுகாப்புடன் பயணத்தை தொடர்ந்தோம். புதிதாக அமைக்கப்பட்டுள்ள குகை வழியாக சென்றோம். செல்லும் போது எதிரே வரும் வாகனங்களையும் இராணுவத்தால் தடுத்து ஆங்காங்கே நிறுத்தப்படுகிறது. நமது வாகனங்கள் சென்ற பின் அந்த வாகனங்களை செல்ல அனுமதிக்கின்றனர்.
நாம் இப்போது பால்டால் பேஸ் கேம்பிற்கு வந்துவிட்டோம். இங்கு நம்மை சோதனை செய்த பிறகு உள்ளே அனுமதிக்கிறார்கள். இங்கேயும் பல தன் ஆர்வலர்களால் உணவு இலவசமாக வழங்கப்படுகிறது. பால்டால் கேம்பிலிருந்து 3 வகையில் பனிலிங்கத்தை காண செல்லலாம். 1 நடைபயணம், 2 டோலி, 3ஆவதாக குதிரை. நாங்கள் குதிரையில் செல்ல தீர்மானித்தோம். இங்கிருந்து அமர்நாத் குகைக்கு 16 கிலோமீட்டர் தொலைவு. சிறிது தூரம் நடந்து குதிரை இருக்கும் இடத்திற்கு சென்று பயணத்தை தொடர்ந்தோம். சிறிது தொலைவில் டுமில் கேட் வரும். அங்கு RFID கார்டை காண்பித்துத்தான் செல்ல முடியும். காலை 7:30 மணி வரை மட்டுமே டுமில் கேட் திறந்திருக்கும். அதற்கு பின் மீண்டும் அடுத்த நாள் தான் திறப்பார்கள். RFID கார்டு பரிசோதனைக்கு பின் மீண்டும் குதிரையில் ஏறி பயணத்தை தொடர்ந்தோம். இந்தியாவின் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் அனந்தநாக் மாவட்டத்தில் சுமார் 3888 மீட்டர் உயரத்தில் இக்கோயில் அமைந்துள்ளது. இது ஒரு இந்து மத குடைவரை கோயிலாகும். இக்கோயில் 5000 ஆண்டுகள் பழமையான கோயிலாக கருதப்படுகிறது. குகையின் உட்புறத்தில் பனிக்கட்டி சிவலிங்கம் சிலை அமைந்துள்ளது. இச்சிலை மே மாதம் முதல் ஆகஸ்ட் மாதம் வரையான காலங்களில் உருகி மீண்டும் உருப்பெறுகிறது. இந்த குகையில் பார்வதி மற்றும் பிள்ளையார் பனிச்சிலைகள் உள்ளன. இந்து சமயத்தின் மிகவும் புனிதம் வாய்ந்த தலங்களில் ஒன்றாகும். இயற்கையாக உருவாகும் பனிலிங்கம் ஆன்மீக ரீதியாகவும் புவியியல் ரீதியாகவும் பெரும் சிறப்பு பெற்றது. ஸ்ரீநகரிலிருந்து சுமார் 140 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. தீவிரவாதிகளால் திடீர் தாக்குதல் ஏற்படலாம் என்ற காரணத்தினால் இந்திய இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது. எனவே இந்திய அரசின் அனுமதி பெற்றே இங்கு செல்ல முடியும். நமது ஊர்களில் வரலாற்று சிறப்புமிக்க புராணங்களில் கூறப்பட்ட பல சிவன் கோயில்கள் உள்ளன.
பல அதிசயங்களை உள்ளடக்கிய சிவன் கோயில்கள் இன்றும் உள்ளன. ஆனால் ஒவ்வொரு வருடமும் அமர்நாத் பனிலிங்கத்தை தரிசனம் செய்ய பல்லாயிரக்கணக்கான மக்கள் புனித பயணம் செல்கிறார்கள். நம்பிக்கையுடன் பயணம் செய்பவர்களுக்கு வரம் அளிப்பவராகவும் குணப்படுத்துபவராகவும் இந்து தெய்வங்களிலேயே மிக பெரியவராகவும் திகழும் இமயமலை துறவியின் இருப்பிடமான அமர்நாத் குகை கோயிலுக்கு செல்லும் பயணம். அமர்நாத்தில் என்ன அதிசயம் மறைந்திருக்கிறது? அந்த ரகசியத்தை இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்வோம். பார்வதி தேவி, என் இறைவா, என் உடல் ஒவ்வொரு முறையும் அழிக்கப்படுகிறது. நான் மீண்டும் மீண்டும் இறக்கிறேன். ஆனால் நீங்கள் அமரத்துவம் உள்ளவராக இருக்கிறீர்கள். அந்த ரகசியத்தை எனக்கு தெரியப்படுத்துங்கள் என்றார். அந்த ரகசியத்தை பார்வதி தேவிக்கு கூற முடிவு செய்தார் சிவபெருமான். எந்த உயிரினமும் அந்த ரகசியத்தை கேட்க முடியாத தனிமையான இடமாக அமர்நாத் குகையை தேர்ந்தெடுத்தார். அழிவே இல்லாத சிவபெருமானின் ரகசியங்களை பார்வதி தேவி தன்னிடம் கூற வேண்டியதால் இந்த குகையை நோக்கி பஹல்காம் வழியாக பயணித்தார் சிவபெருமான். ரகசியத்தை பாதுகாக்க பிரபஞ்சத்தில் வேறு எந்த உயிரினமும் இந்த உபதேசத்தை கேட்க கூடாது என்பதற்காக சிவபெருமான் குகைக்கு செல்லும் வழியில் தனது வாகனங்களையும் அணிகலன்களையும் துறந்தார். சிவபெருமான் தனது வாகனமான நந்தியை தான் புறப்பட்ட இடமான பஹல்காமிலேயே விட்டு சென்றார். பஹல்காமுக்கு அடுத்து சந்தன்பாடி, சந்திரமௌலி என அழைக்கப்படும் சிவபெருமானின் தலையில் இருக்கும் நிலவை இங்கு விட்டு சென்றார். சிவன் திரும்பி வரும் வரை அந்த நிலவு அங்கேயே காத்திருந்தது. அடுத்து பிஜு டாப். அமர்நாத் தரிசனத்திற்காக தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை நடந்தது. சிவபெருமானின் உதவியோடு அசுரர்களை அழித்தார்கள் தேவர்கள். அசுரர்களின் சடலங்களை கொண்டு உருவாக்கிய இடம்தான் பிஜு டாப். சேஸ்நாத், சிவபெருமானின் கழுத்தில் உள்ள பாம்பை இங்குதான் விட்டு சென்றார் என்று கூறப்படுகிறது. இங்கு நீல நிறமாக காட்சி தரும் ஏரியே இதற்கு சாட்சி. மகா குஷ்ணாஸ் மலை. இங்கு விநாயகரை சிவபெருமான் விட்டு சென்றதாக கூறப்படுகிறது. பஞ்சதாரணி. சிவன் தனது பஞ்சபூதமான நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு இவைகளை இந்த இடத்தில் விட்டு சென்றதாக கூறப்படுகிறது. பஞ்சதாரணியில் 5 நதிகள் சங்கமம் ஆகின்றன. சிவபெருமானின் கூந்தலில் இருந்துதான் இந்த 5 நதிகளும் பாய்வதாக நம்பப்படுகிறது. சிவபெருமான் பார்வதி தேவியுடன் புனித அமர்நாத் குகைக்குள் நுழைகிறார். சிவபெருமான் மான் தோளில் ஆழ்ந்த தியானத்தில் ஈடுபடுகிறார். அவர் ருத்ரனை படைத்து புனித குகைக்கு உள்ளேயும் அதை சுற்றியும் உள்ள ஒவ்வொரு உயிரினத்தையும் அழிக்க நெருப்பை பரப்புமாறு கட்டளையிட்டார். பிறகு அவர் பார்வதி தேவிக்கு
அமரத்துவத்தின் ரகசியத்தை சொல்லத் தொடங்கினார். ஆனால் மான் தோலுக்கு அடியில் இருந்த 2 முட்டைகள் அமரத்துவத்தின் ரகசியத்தை கேட்டது. அதனால் அந்த முட்டையிலிருந்து பிறந்த புறாக்கள் அமரத்துவம் பெற்றன. அந்த ரகசியத்தை அறிந்து மீண்டும் மீண்டும் பிறந்து அந்த குகையை தங்களின் நிரந்தர இருப்பிடமாக ஆக்கிக் கொண்டன. அந்த புறாக்கள் கடினமாக பயணித்து பனிலிங்கத்தை தரிசனம் செய்த பல யாத்ரீகர்கள் அந்த ஜோடி புறாவை கண்டதாக கூறுகிறார்கள். பல நூற்றாண்டுகளாக மறைந்திருந்த அமர்நாத் குகை 19ஆம் நூற்றாண்டில் மீண்டும் வெளிச்சத்திற்கு வந்தது. பூட்டா மாலிக் என்ற ஆடு மேய்க்கும் முஸ்லிம் முதியவர் ஒரு சாதுவை சந்தித்தார். அந்த சாது இவருக்கு கரியால் நிரம்பிய ஒரு மூட்டையை கொடுத்தார். வீடு சென்று பார்த்தபோது அது தங்க கட்டியலாக மாறி இருந்தது. நன்றி சொல்வதற்காக சாதுவை தேடி சென்றபோது இந்த புனித குகையை கண்டறிந்தார். சந்திரனின் நிலைகளுக்கு ஏற்ப லிங்கத்தின் உயரம் கூடும் குறையும். மும்மூர்த்திகளில் ஒருவரான சிவன் ஒரு உயிருள்ள கடவுள் ஆவார். இந்தியாவின் மிக பழமையான மற்றும் புனிதமான நூலான ரிக்வேதம் தனது பாடல்களில் அவரது இருப்பை போற்றுகிறது. சிவன் இமயமலையில் வசித்ததாக அறியப்படுகிறது. அமர்நாத் குகையில் சிவன் பார்வதியிடம் படைப்பின் ரகசியத்தை விவரித்ததாக ஒரு புராண கதை கூறுகிறது. பல நூற்றாண்டுகளாக லட்சக்கணக்கான பக்தர்கள் குகைக்கு ஆபத்தான மலையேற்றத்தை மேற்கொண்டுள்ளனர். 1898 புனித குகைக்கு வருகை தந்தார் சுவாமி விவேகானந்தர். சுவாமி விவேகானந்தரின் புனித குகை யாத்திரை பற்றி சகோதரி நிவேதிதா என்று பரவலாக அறியப்படும் மார்கரெட் நோபல் தனது சுவாமி விவேகானந்தரின் அலைச்சல்கள் பற்றிய குறிப்புகள் என்ற நூலில் சுவாரஸ்யமான விவரங்களை தருகிறார். சுவாமி ராமதீர்த்தர் தெற்கிலிருந்து பயணம் செய்த மாபெரும் துறவியான சுவாமி சங்கராச்சாரியா ஆகியோர் பனிலிங்கத்தை தரிசனம் செய்ததாக கூறப்படுகிறது. மற்றொரு பாதை சோனமார்க் வழியாக செல்கிறது. இது பால்டால் பாதை என்றும் அழைக்கப்படுகிறது. 16 கிலோமீட்டர் நீளமானது. இப்பகுதியில் வானிலை நிலவரங்கள் எப்போதும் நிச்சயமற்றதாகவே இருக்கும். இந்த பதிவில் ஏதேனும் வரலாற்று பிழைகள் இருந்தால் கமெண்டில் தெரியப்படுத்தவும். இந்த பதிவை பார்த்த அனைவருக்கும் சிவபெருமான் அருள் புரிய வேண்டுகிறேன். ஓம் நம சிவாய. நன்றி.